வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டியில் பார்லிமெண்ட்டுங்கிற டாப்பிக்கை கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த கிளாஸில் நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மிச்ச டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம் இல்லையா. பில்ஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மசோதாக்கள் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் மசோதாக்கள் இருக்குது, அந்த மசோதாக்கள் எப்படியெல்லாம் ஒரு ஒரு ஹவுஸ்லையும் பாஸ் ஆகுது, மெஜாரிட்டி டைப்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பில்லுலையும் ஸ்பீக்கருக்கு என்ன பவர் இருக்கு, எந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து இனிஷியேட் பண்ணணும், எந்த இடத்துல பிரசிடென்ட்டோட பர்மிஷன் வாங்கணும், பிரசிடென்ட்டுக்கு அதில் என்னெல்லாம் பவர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான இடங்கள், ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கு, மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது திரும்ப ஒரு 2-3 தடவை நியூஸ் பேப்பரோட எக்ஸாம்பிளோட படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே இது ஈஸியா புரியும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய படிச்ச உடனே நிறைய எம்சிக்யூஸ் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி, மணி பில்லை பத்தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைம் புதுசாவும் வருது. ஏன்னா அந்த அந்த மணி பில்லை பத்தி அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ அந்த வகையில் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து மறக்கக்கூடிய டாபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்க மாதிரி ஆக்சுவலாக இது ஃபேக்சுவல் கிடையாது. எல்லாமே புரிஞ்சு படிச்சிருந்தா போதும். ஏன் மணி பில் மட்டும் லோக்சபால மட்டும் பாஸ் ஆகுது, ராஜ்யசபாக்கு ஏன் பவர் கொடுக்கல அப்படின்னா, அது டிஃபீட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்டே டிஃபீட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் மணி பில் ரொம்ப முக்கியம், ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ப்ரொசீஜர் ரொம்ப கஷ்டமா வச்சிருந்தாங்க அப்படின்னா உடனே பணத்தை எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ப்ராசஸ் காரணமாக தான் அந்த மாதிரி வச்சுக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மணி பில்லோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஏன் மணி பில்லை வந்து பிரசிடென்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது? ஸோ மணி பில் ஆல்ரெடி எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் ஆகி தான் வந்திருக்கு. அதை ரிட்டர்ன் பண்ணி மாத்தணும் இன்னும் டைம் ஆகும். அது அவசியமே கிடையாது. ஆனா ரிஜெக்ட் பண்ற பவர் குடுத்துருக்காங்க. பிரசிடென்ட்க்கு வந்து ரிஜெக்ட் பண்ற பவர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் தான் எம்சிக்யூஸா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு திரும்ப திரும்ப எக்ஸாம்ஸ்ல வந்து ரிப்ளிகேட் ஆகுது. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். நிதி, ஃபண்ட்ஸ், அதை வந்து தமிழ்ல வந்து நிதி இருப்புன்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? நிதி இருப்புன்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், இன்னொன்று வந்து கண்டிஜென்சி ஃபண்ட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பிரசிடென்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிஜென்சி ஃபண்டில் பிரசிடென்ட்டுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ திரும்பவும் இப்போ பார்லிமெண்ட்ல நம்ம இந்த ஃபண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிதிகள், சரிங்களா? ஜஸ்ட் இப்போ ஒரு கவர்மெண்ட் நடக்குது. கவர்மெண்ட் நடக்கணும்னா காசு வேணும், கரெக்டா? ஒரு ஸ்கீம் ஒன்று போடுறோம், போஷான் அபியான் ஒரு ஸ்கீம் போடுறோம். அந்த ஸ்கீமுக்கு காசு வேணும். அந்த காசு எங்கேருந்து எடுக்கணும்? ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும். கவர்மெண்ட்ல வேலை செய்கிற எம்ப்ளாயிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அவங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும், பிஎஃப் பிடிக்கணும். இந்த காசெல்லாம் எங்கே போடணும்? அதையும் அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் போடணும். திடீர்னு ஒரு டிசாஸ்டர் நடக்குது, திடீர்னு ஒரு சுனாமி வருது, திடீர்னு இந்த மாதிரி பேண்டமிக் டைம், திடீர்னு மக்களுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு பர்டிகுலர் ஏரியால பணம் கொடுத்து அந்த இடத்த வந்து அந்த டிசாஸ்டர்லேருந்து, பேரழிவுலேருந்து காப்பாற்றுறோம். அப்போ உடனே ஃபண்டு வேணும் இல்லையா? பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஃபண்ட் இருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு ஃபண்ட் இருக்கு. இது போக இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்றோம் இல்லையா? டாக்ஸ். உங்கள்ட்ட இருந்து நீங்க வந்து பொருள் வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டைரக்ட்டா மறைமுகமா ஒரு வரி ஜிஎஸ்டி கட்டுறீங்க. இதே நீங்க வந்து 5,00,000 10,00,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் டாக்ஸஸ். இதெல்லாம் தான் கவர்மெண்ட்க்கு இருக்கக்கூடிய பெரிய வருமானம். இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்? யாராவது ஒருத்தர் பிஎம்மோட பாக்கெட்ல போட்டுடலாமா? பிஎம்மோட அக்கவுண்ட்ல போட்டுடலாமா? பிரசிடென்ட்டோட அவங்களே டெம்பரரி லீடர்ஸ் தானே. 5 வருஷம் 6 வருஷம் தான் இருப்பாங்க. எடுத்து கொண்டு போய் எக்ஸிக்யூட்டிவோட ஐஏஎஸ் ஆஃபீஸரோட அக்கவுண்ட்ல போட்டுடலாமா? அவரே 30, 40 வருஷம் தானே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு இறந்துருவாரு. அப்ப அதெல்லாம் எங்க போடணும் அப்படின்னா, அதையும் ஒரு அக்கவுண்ட்ல போடணும். இதெல்லாம் சீம்லெஸ்ஸா மெயின்டெயின் பண்ணணும். டாக்ஸஸ் ஒரு அக்கவுண்ட்ல போடணும். நான் டாக்ஸஸ் ஃபைன் போடுறாங்க இல்லையா? நீங்க பைக்ல போறீங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு பைக்ல போறீங்க. உடனே உங்களுக்கு பிடிக்கிறாங்க. ரூ. 2,000 ரூ. 10,000 ஃபைன் போடுறாங்க. ஹெல்மெட் போடாம போறீங்க, ஃபைன் போடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த மாரி அந்த காசெல்லாம் அதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போடணும். பப்ளிக் இடத்துல வந்து டோல் சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா? ரோடுக்கு டோல் சார்ஜஸ். பிரைவேட் இருக்கு. அது பப்ளிக் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க. இந்த மாரி காசு எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காசு தான் ஃபுல் ஆஃப் ஃபைனான்சஸ். அதுக்கு சீம்லெஸ்ஸா யூஸ் பண்ணணும். அப்படி ஒழுங்கா டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படின்னா கரப்ஷன் நடக்கும். சரிங்களா? லஞ்சம் வரும். இப்போ ரீசென்ட்டா கூட தமிழ்நாடு மினிஸ்டர் மேல, ஏடிஎம்கே மினிஸ்டர் மேல லஞ்ச கேஸ் போட்டிருக்காங்கன்னா 31,00,00,000 வாங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இந்த பான் இருக்கு இல்லையா? பான் பிராக்கு இந்த மாரி போதைப் பொருட்கள். போதைப் பொருட்கள தமிழ்நாடு விற்பனைக்காக அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு 31,00,00,000 35,00,00,000 ஆ என்ன பண்ணா லஞ்சம் வாங்குறாங்க. இப்ப இந்த லஞ்சம்லாம் இருக்கக்கூடாது. பணம் ஒருத்தரோட பாக்கெட்டுக்கு போகக்கூடாது. இந்த மாரி விஷயத்துக்காக இந்த ஃபண்ட்ஸ பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெயின் பண்ணணும். இந்த ஃபண்ட்ஸ் மெயின்டெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன்லயே குறிப்பிட்டாங்க ஒரு 3 ஆர்டிக்கிள் மூலியமா.
ஆர்டிகல் 266 2 ஃபண்ட பத்தி பேசுறாங்க. சரிங்களா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தொகுப்பு நிதி. பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பொது கணக்கு. 266ல இந்த 2 ஃபண்ட பத்தி பேசுறாங்க. ஸோ இப்படி ஒரு டயகிராம் மாரி போட்டுக்கோங்க. இதான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப பெருசு. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 266 இருக்கிறதுலயே பெரிய ஃபண்ட் அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா கொஞ்சம் சின்னது. சரிங்களா? பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா கொஞ்சம் சின்னது. இதுவும் ஆர்டிகல் 266லயே குறிப்பிட்டிருக்காங்க. 266ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா 2 ஃபண்ட் மெயின்டெயின் பண்ணும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா நம்மளோட டாக்ஸஸ், நமக்கு கொடுக்குற வரி, டாக்ஸஸ் ஆகட்டும், நான் டாக்ஸஸ் ஆகட்டும், நம்ம கட்டுற ஃபீஸ் ஆகட்டும், எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகும். கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு அக்கவுண்ட்ல போய் விடும். சரிங்களா? அதே மாரி கவர்மெண்ட்டோட பப்ளிக் பாடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ்லேருந்து லாபம் வருது. அந்த லாபம் எங்க போகும் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாரி பெல்லு, இந்த மாரி பப்ளிக் கம்பெனி இருக்கு. அந்த பப்ளிக் கம்பெனிலயும் பெரிய பெரிய லாபம் வரும். அந்த லாபம்லாம் எங்க போகும் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வரும். நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா? நம்ம வேற ஒரு நாட்டிலேருந்து கடன் வாங்குறோம். நம்ம இன்டர்னலா கடன ரைஸ் பண்றோம். நம்ம கவர்மெண்ட் நடத்தணும் இல்லையா? ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றோம். இல்ல எக்கனாமிக்ஸ்ல பார்ப்பீங்க. ஒரு பாண்ட் குடுக்குறீங்க. பாண்ட்கிட்ட இருந்து மக்கள்ட்ட காசு வாங்குறீங்க. அந்த காசெல்லாம் கொண்டு போய் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் போகும். கன்சாலிடேட்டட் ஆஃப் இந்தியால தான் அதிகமான நிதி, இந்தியாவோட அதிகமான நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் இருக்கும். சிஎஃப்ஐ. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் சில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்க்கு வந்து சம்பளம் குடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு யுபிஎஸ்சி சேர்மன், அவருக்கு காசு எங்கேருந்து வருதுன்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் சம்பளம் குடுப்பீங்க. பிரசிடென்ட்க்கு எங்கேருந்து சம்பளம் குடுக்குறீங்கன்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் சம்பளம் குடுக்குறீங்க. அதே மாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எங்க குடுக்குறீங்க? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் இருக்கீங்க. வைஸ் பிரசிடென்ட்க்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான். இந்த மாரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து பெரிய பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்க்கு மட்டும் சம்பளம் அதுல இருந்து தான் குடுக்குறாங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாத்துக்கும் சம்பளம் இதுல இருந்து இல்ல. ஐஏஎஸ் ஆஃபீசருக்கு சம்பளம் இதுல இருந்து வராது. இதுல இருந்து வரும். ஓகேங்களா? போலீஸ் ஆஃபீசருக்கு சம்பளம் இதுல இருந்து வராது. இதுல இருந்து வரும். இந்த மாரி தான். இந்த மாரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா. பென்ஷன் இல்லையா? பென்ஷன், அதே மாரி பிஎஃப் இதெல்லாம் வந்து பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியால வச்சிருப்பாங்க. இது ஏன் இது 2ம் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து நீங்க காசு எடுக்கணும். ஒரு காசு எடுத்து இப்ப இந்த ஸ்கீமுக்கு குடுக்கணும் அப்படின்னா, பார்லிமென்ட்ல அப்ரூவல் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்லிமென்ட்ல அப்ரூவல் வாங்கணும். பார்லிமென்ட்ல அப்ரூவல் வாங்கணும்னா அப்படின்னா, காசு எடுக்கிறோம் இல்லையா? அது வந்து மணி பில் வந்து பாஸ் பண்ணும். பண மசோதா பாஸ் பண்ணும். இந்த மாரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கிறதுக்கு பண மசோதா பாஸ் பண்ணும். பண மசோதா ஃபார்ம் ஆச்சுன்னா, பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுல இருந்து நீங்க காசு எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பாலிட்டி படிக்கிறவங்க மாணவர்களா இருந்தீங்க. எந்த விதமான பேசிக்கும் இல்ல அப்படின்னா, கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பத்தி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நிறையவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 266ல குறிப்பிட்டுட்டாங்க. அதுல என்னங்கிறதுலாம் வேணாம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணத்தை எடுக்கணும்னா, பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். பார்லிமென்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணும். மணி பில், பண மசோதா பாஸ் பண்ணும். இல்லாட்டி ஃபினான்ஸ் பில். கண்டிப்பா மணி பில் தான் இல்ல. ஃபைனான்ஸ் பில்லும் பாஸ் பண்ணலாம். இல்லையா? பணம் சம்பந்தமா இருந்துச்சுனாலே நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 பில் இருக்கு. ஒண்ணா மணி பில், இல்ல ஃபைனான்ஸ் பில். ஒண்ணா மணி பில், இல்ல ஃபைனான்ஸ் பில். 2ல ஏதோ ஒரு பில். மணி பில்னா ஆர்டிகல் 110 கூட ரிலேட்டா இருக்கும். ஃபைனான்ஸ் பில்னா அது ரிலேட் ஆகாம பணம் சம்பந்தமான விஷயம். ஆனா பில் பாஸ் பண்ணும். பில் பாஸ் பண்ணா தான் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால கையே வைக்க முடியும். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால உங்களால காசு எடுக்க முடியும். பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியாவும் அதே மாரி தான். கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சில பேத்துக்கு சேலரி குடுக்குறதும், சில பேத்துக்கு வந்து பென்ஷன் குடுக்குறதும், சில பேத்துக்கு என்ன பண்ணுவாங்க பென்ஷனு, சேலரி, நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் வருது. அதெல்லாம் புடிச்சு வச்சுட்டு குடுக்கணும். இத வந்து பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காமயே குடுக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் நெனச்சாலே குடுக்கலாம். நிர்வாகத்துறை நெனச்சாலே போதும். இத வந்து இதுல இருந்து காசு எடுத்துறலாம். காசு உள்ள போயிரலாம். இது காசு உள்ள போனாலும், காசு எடுத்தாலும் இதுல வந்து கணக்கு பார்லிமென்ட் கிட்ட தெரிவிக்கணும். இதுக்கு பார்லிமென்ட்ட கணக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால தான் 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. டக்குனு ஒருத்தருக்கு வந்து சேலரி குடுக்கணும். டக்குனு ஒருத்தருக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் போடணும். அப்போ வந்து ஒரே டைம் இதெல்லாம் பார்லிமென்ட் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் வந்து பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப சிம்பிளா புரிஞ்சது இல்லையா? நான் திரும்ப சொல்றேன். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா, பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்க முடியும். ஒரு பில் பாஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனா பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலியமாவே எடுத்துறலாம். பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆரம்பத்துல சொன்னத திருப்பி சொல்றேன். இந்த
ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வரும் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இப்ப அ மினிஸ்டர்ஸ்க்கு வந்து காசு குடுக்கணும். அவங்களுக்கும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் வருது. பிரைம் மினிஸ்டருக்கு, அதே மாரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் இவங்களுக்கெல்லாம் இந்த அட்டார்னி ஜெனரல் கிடையாது சரியா? சாரி அட்டார்னி ஜெனரல் கிடையாது. தேசிய வழக்கறிஞருக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து காசு வராது. மத்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து காசு வரும். ஸோ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து இப்ப வந்து நீங்க வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கையாளருக்கு வந்து நீங்க சம்பளம் குடுக்கணும் அப்படின்னா, கண்ட்ரோலர் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து தான் காசு வருது. நான் என்ன சொன்னேன்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா, பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, பார்லிமென்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணி தான் வாங்கணும். இப்போ சிஏஜி அவரோட வேலை என்னங்க? கவர்ன்மெண்ட் கரெக்ட்டா காசு யூஸ் பண்றாங்களான்னு ஆடிட்டர் பண்ற வேலை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட வேலை என்னங்க? கரெக்ட்டா கவர்ன்மெண்ட் அதாவது எல்லா பில்லும் கரெக்ட்டா பாஸ் ஆகுதா? சில டைம் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எதிராவே சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸஸ்லாம் நடத்துவாங்க. அப்ப இந்த மாரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து அவங்க 2 பேத்துக்கு சம்பளம் குடுக்குறாங்க. ஒருவேள அதுலருந்து காசு எடுக்கணும்னா பில் பாஸ் பண்ணணும்ல. ஒருவேள இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு புடிக்கல. இல்லையா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நம்மளுக்கு எதிரா தீர்ப்பு சொல்றான். இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நமக்கு புடிக்கல. இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் நமக்கு புடிக்கல. ஏன்னா நம்ம செலவு பண்றதெல்லாம் இவரு கணக்கு கேட்கிறாரு நம்மளுக்கு புடிக்கல. அப்ப உடனே என்ன பண்ணோம்? அவருக்கு சம்பளம் குடுக்கறதுக்காக பாஸ் பண்ற பில்ல நம்ம பாஸ் பண்ண வேணாம். அப்ப அவருக்கு சம்பளம் கிடைக்காது. அவருக்கு சம்பளம் கிடைக்கலைன்னா அவர் பயாஸ்டா வேலை செய்வார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஃபேவரா வேலை செய்வார். ஏன்னா அவருக்கு தான் சம்பளம் குடுக்க மாட்டாங்களே! எதிரா இருந்தா. அப்ப இது ஒரு அன்பயாஸ்டு நேச்சர் வரும் இல்லையா? அதனால இந்த மாரி முக்கியமான பாடிஸ்க்குலாம் காசு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து வந்தாலும், அத பாஸ் பண்ண வேணாம். அத வந்து அதுதான் அதுலருந்து தானா அவங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஏதாவது சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்ட்டாங்க அப்டின்னா, பார்லிமென்ட்டோட அப்ரூவல் தேவையில்ல. பார்லிமென்ட் அத டிஸ்கஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 4,00,000 சம்பளம் குடுக்குறோம். அது 4,50,000 ஆக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 4,00,000 சம்பளம் குடுக்குறோம். அது 3,50,000 ஆக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா, அதுல எந்த விதமான வோட்டும் போட முடியாது. வோட்டிங் ரைட்ஸ் கிடையாது. டிஸ்கஸ் வேணா பண்ணலாம். சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் இது. சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா ஆட்டோமேட்டிக்கா அதுலருந்து வரும். அங்க கொண்டு போய் நீங்க வோட் பண்ண வேணாம். பில் பாஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு புரியுதா? ஏன்னா அவங்க பயாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்காக தான். இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா 2 அக்கவுண்ட்லருந்து காசுலாம் உங்களுக்குலாம் போகுது. பப்ளிக் அக்கவுண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து பணம் எடுக்கணும். பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பார்லிமென்ட் பில் போடணும். பில் அப்ரூவ் ஆகணும். அப்பதான் அதுலருந்து காசு எடுக்க முடியும். ஆனா பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியால அப்படி இல்ல. எக்ஸிக்யூட்டிவ் மூலியமாவே காசு எடுத்துக்கலாம். காச போட்டுக்கலாம். ஆனா பார்லிமென்ட்ல கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து காசு வந்து பார்லிமென்ட் பர்மிஷன் வந்து எடுக்க முடியும். ஆனால் இந்த மாரி இம்பார்ட்டன்ட் பாடிக்கு சம்பளம் குடுக்குறது மட்டும், சேலரி மட்டும் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரா வரும். எலக்ஷன் கமிஷனுக்கு இங்க இருந்தா காசு வரும். சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் எலக்ஷன் கமிஷனோடதெல்லாம் ஒரு டைம் பில் பாஸ் பண்ணா தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும்னா, அப்ப அவரு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஃபேவரா வேலை செஞ்சுருவாரு. எலக்ஷன் கமிஷன் கவர்ன்மென்ட்க்கு ஃபேவரா வேலை செஞ்சா நிலைமைய யோசிச்சு பாருங்க. அதனால தான் அதெல்லாம் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர். வேணும்னா குறைச்சுக்கோங்க, கூட்டிக்கோங்க. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க பார்லிமென்ட்ல. ஆனா வோட் பண்ணக்கூடாது. நோ வோட்டிங். அவரோட சம்பளத்துல எந்த விதமான வோட்டிங்கும் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. சரி 3வதா ஒரு ஃபண்ட் இருக்கு. அதான் வந்து கன்டின்ஜென்சி ஃபண்ட். எதிர்பாரா செலவுக்கான நிதி. இது வந்து ஆர்டிகிள் 267ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியா வந்து எல்லாத்துக்கும் காசு ஒதுக்கிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் சுனாமி வரும்னு சொல்லிட்டு 500 கோடி ஒதுக்க முடியாது. வந்தா தான் வரும். மேபி வராம கூட போலாம். இல்ல திடீர்னு வந்துரும். இல்ல ஒரே ஒரே வருஷத்துல சுனாமி வரும். ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் ஃபயர் வரும். ஒரு பக்கம் எர்த்குவேக் வரும். ஒரு பக்கம் கோவிட் பேண்டமிக் வரும். இந்த மாரியும் பேண்டமிக் வரும். இந்த மாரியும் டிசாஸ்டர்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத இந்த மாரி டிசாஸ்டர்க்காக ஒரு 500 கோடி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எப்பவுமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கன்டின்ஜென்சி ஃபண்ட்ல ஒரு 500 கோடி இருக்கும். கன்டின்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப சின்னதா இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கன்டின்ஜென்சி ஃபண்ட் கொஞ்சமா தான் இருக்கும். டக்குன்னு ஏதோ ஒண்ணு நடக்குது. உடனே பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணா போதும் அதுலருந்து காசு எடுத்துடலாம். கன்டின்ஜென்சி ஃபண்ட்லருந்து மேக்ஸிமம் 500 கோடி வச்சிருப்பாங்க. அத எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இப்போதைக்கு செலவு பண்ணிப்பாங்க. செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்லிமென்ட் கிட்ட கணக்கு சொல்லணும். செலவு பண்ணதுக்கான கணக்க அதுக்கப்புறம் சொல்லணும். எடுக்கும்போது சொல்ல வேண்டியதில்ல. அதுலருந்து எடுத்து செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கணக்கு சொல்லணும். இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்டின்னா, பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். சரிங்களா? பிரசிடென்ட் வந்து ஒன் ஹேண்டா என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, டிஸ்பர்ஸ் பண்ணிருவாரு. கேஷ் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிருவாரு. பிரசிடென்ட் இந்த ஹேண்ட் அப்டிங்கிறது பேக்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இந்த கன்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்ப அத செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அத ரீஃபில் பண்ணி வச்சுப்பாங்க. செலவு பண்ணதுக்கான கணக்க அதுக்கப்புறம் வந்து தெரிவிப்பாங்க. இந்த 3 டைப் ஆஃப் ஃபண்ட் வந்து இந்தியாவுல இருக்கு. இதான் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா, கன்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதே மாரி ஸ்டேட்லயும் இருக்கு. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்.
ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆகட்டும், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அ சில இம்பார்ட்டன்ட்டான பாடி, ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன், இந்த மாரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாடிஸ்க்கு காசு எங்கேருந்து வரும்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வரும். பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்கு அதே மாரி. இந்த சம்பளம், ஐஏஎஸ் ஆஃபீசர் சேலரிஸ், பென்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கும். கன்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டும் இருக்கும். ஸ்டேட்லயும் திடீர்னு ஒரு அ எதிர்பாராத விஷயம் நடக்கும். உடனே செலவு பண்றதுக்கு காசு வேணும். இப்ப கன்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டும் இருக்கும். கன்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? இங்க எப்படி பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல் இருக்கு. அதே மாரி இங்க கவர்னரோட கண்ட்ரோல்ல இருக்கும். இங்க இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ட சைன் வாங்குற மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ட்டயும் அப்ரூவல் வாங்கணும். இங்க இருந்து காசு எடுக்கறக்கு பார்லிமெண்ட்ட சைன் வாங்க வேண்டியதில்ல. அதே மாரி பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து காசு எடுக்கறக்கு பார்லிமெண்ட் ஸ்டேட் சட்டமன்றத்துல சைன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் மூலியமாவே எடுத்துடலாம். நிர்வாகம் மூலியமாவே காச வந்து எடுத்துடலாம். சிம்பிள். அப்போ வந்து ஃபண்ட்ஸ் வந்து உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ பார்லிமெண்ட்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் பாலிட்டி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்லையா? இப்போ பாலிட்டி எடுத்து படிங்களேன். உங்களுக்கு எந்த எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு வந்து புரியும். பாலிட்டிய. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அது இனி எல்லாம் ஃபேக்சுவலான விஷயங்கள் தான். இனி படிக்க படிக்க உங்களுக்கு புரியும். படிச்சா போதும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு படிக்க படிக்க புரியும். இன்னும் ஒரே ஒரு டாபிக் பட்ஜெட் மட்டும் இருக்கு. ஸோ அத மட்டும் ஒரு தடவ பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இனி அடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பாலிட்டி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்டும் கூட. ஒண்ணொண்ணு எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா கூட பிரசிடென்ட் எப்படி லிங்க் ஆகுறாரு? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பணம் எடுக்கிறதுக்கு மணி பில், ஃபினான்ஸ் பில் எப்படி லிங்க் ஆகுது? அதே மாரி இந்த மாரி தான். ஒரு இடமும் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டில லிங்க் ஆக ஒன் ஸ்ட்ரெச் படிச்ச பின்னாடி உங்களுக்கு இன்னும் வந்து பாலிடிக்ஸ் வந்து புரியும். பட்ஜெட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக்கு. பார்லிமென்ட்க்கு ரொம்ப முக்கியமான வேலை பட்ஜெட் பாஸ் பண்றது. இந்த பட்ஜெட் செஷன் ஒண்ணு நடக்கும் இல்லையா? அதுல பாதி நேரம் இந்த பட்ஜெட்ட பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா பட்ஜெட் பாஸ் பண்ணணும். ஆனுவல் பட்ஜெட். வருஷத்துக்கு ஒருக்கா பட்ஜெட் பாஸ் பண்ணணும். ஆ பட்ஜெட் பாஸ் பண்றது பட்ஜெட் அப்படிங்கிறதே ஒரு மணி பில் தான். ஓகேவா? பட்ஜெட் அப்படிங்கிறது மணி பில். பணம் சம்மந்தமான ஒரு மசோதா தான். பட்ஜெட் பாஸ் ஆகணும் கண்டிப்பா. பட்ஜெட் பாஸ் ஆகாம இருந்துச்சுன்னா கவர்ன்மெண்ட் டிஃபீட் ஆயிரும். நான் சொன்னேன் இல்லையா? மணி பில். ஒரு மினிஸ்டர் தான் அ இத வந்து லோக்சபால மட்டும் தான் அறிவிக்கணும். ராஜ்யசபால இருக்கவங்களுக்கு இதுல பேச்சே கிடையாது. அதே மாரி பட்ஜெட்ல எந்த விதமான ப்ரொவிஷனுக்கும் ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எதுவுமே தெரிவிக்க முடியாது. அத மாத்துங்க, இத மாத்துங்கன்னு வேணா சொல்லலாம். ஆனா அது கண்டிப்பா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மணி பில்ல ஜாயிண்ட் சிட்டிங்கும் கிடையாது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்சபா கண்ட்ரோல்ல ஒரு பட்ஜெட் வந்து பாஸ் ஆகும். பட்ஜெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரூலிங் பார்ட்டி அவங்க டிட்டர்மைன் பண்ணதான். சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் ஆனாலே போதும். பிரசிடென்ட் அப்ரூவ் குடுத்தாருன்னா பட்ஜெட்ட வந்து பாஸ் பண்ணிடலாம். பட்ஜெட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டில கண்டிப்பா பாஸ் ஆயிரும். ராஜ்யசபா வேணான்னு சொன்னாலும் பட்ஜெட் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். பிரசிடென்ட்டால பட்ஜெட்ட ரிட்டர்ன் பண்ண முடியாது. வேணும்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். இதெல்லாம் தான் இதோட விஷயங்கள். பட்ஜெட்ங்கிறது எக்கனாமிக்ஸ் இல்லையா? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல குரூப் 1, குரூப் 2க்கு வந்து எக்கனாமிக்ஸ் பட்ஜெட் வருஷம் வருஷம் விடுறாங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அத படிச்சீங்கன்னா அதுல நெறைய டெர்ம்ஸ் இருக்கும். அதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல வரும். நம்ம பட்ஜெட்ட பத்தி பார்ப்போம். பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்றாங்க? அந்த விஷயத்த பாலிட்டில பார்ப்போம். பட்ஜெட்டுக்குள்ள இருக்க விஷயம். கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? புதுசா அ பட்ஜெட்ல சில டெர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொண்டு வருவாங்க. லாஸ்ட் பட்ஜெட்ல டம்பல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. கரன்சி ஸ்வாப்னா என்ன? எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் கவர் ஆகும். இப்ப நம்ம வந்து பட்ஜெட்ட பத்தி பார்ப்போம். எதுக்கு இந்த மாரி ஒரு அ நிதி அறிக்கை பட்ஜெட். எதுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் வந்து நடத்துறதுக்கு வந்து பணம் வேணும். கவர்ன்மெண்ட்ல நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரின் டிபார்ட்மெண்ட். நெறைய டிபார்ட்மெண்ட்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த ஸ்டேட்ல இன்னைக்கு ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் கட்டுறாங்க கவர்ன்மெண்ட் மூலியமா. அப்ப அந்த ஹைவே ப்ராஜெக்ட்க்கு காசு வேணும். ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு காசு வேணும். அது எங்கருந்து வரும் அப்டின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் கொஞ்சம் காசு குடுக்கும். சென்ட்ரல்ன்ட்டு சில காசு வாங்குவாங்க. சில ஸ்கீம்ஸ் இருக்கும். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். போஷன் அபியான், எம்ஜி நரேகா. எம்ஜி நரேகாலாம் காசு எங்கருந்து வருது? சென்ட்ரல்ல இருந்தா பாதி காசு வருது. இந்த மாரி ஸ்கீம்ஸ்க்கு காசு குடுக்கணும். இந்த மாரி ப்ராஜெக்ட்க்கு காசு குடுக்கணும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, சில ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப அண்டர் டெவலப்டா இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப டெவலப் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வருமானம் பத்தாது அந்த ஸ்டேட்ட நடத்துறக்கு. அப்ப சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் குடுக்கணும். டிஃபென்ஸ் சென்ட்ரலோட சப்ஜெக்ட் தான் இல்லையா? ஸ்டேட் போய் டிஃபென்ஸ்க்கு எந்த காசும் குடுக்க முடியாது. மிலிட்டரி அதெல்லாம் வந்து சென்ட்ரல் தான் பார்த்துக்கும். இப்ப டிஃபென்ஸ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து ஒதுக்கி வைக்கணும். இந்தியா பெரிய கடன் வாங்கியிருக்கு இல்லையா? இந்தியா வந்து பெரிய கடன் வாங்கியிருக்கு. அந்த கடன திருப்பி அடைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இல்லையா? அதுக்கும் பட்ஜெட்ல இருந்து வருஷம் வருஷம் காசு ஒதுக்கணும். எல்லாத்துக்கும் சப்சிடி குடுக்குறாங்க. விவசாயத்துக்கு சப்சிடி குடுக்குறாங்க. உரத்துக்கு சப்சிடி குடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சப்சிடி குடுக்குறாங்க. இந்த மாரி சப்சிடிஸ்லாம் எங்கிருந்து வருது? அதுக்கு உண்டான காச வந்து ஒதுக்கணும். ரயில்வே பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ரயில்வே. ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் தனியா இருந்துச்சு. இப்ப அதையும் சேர்த்திட்டாங்க.
ரயில்வேஸ்க்கு தனியா பட்ஜெட் ஒதுக்கணும். இல்ல இவ்வளோ காசு வந்து இன்னைக்கு ரயில்வேஸ்க்கு போயிரும் அப்படின்னு ஒதுக்கணும். இவ்வளோ காசு வந்து ஸ்டேட்டுக்கு குடுக்கணும். எல்லா ஸ்டேட்டுக்கும் காசு குடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாரி காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் பென்ஷன் குடுக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸருக்கு பென்ஷனுக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் பட்ஜெட்லேருந்து போயிருது. அதனால தான் இந்த தடவ அக்னிபத் ஸ்கீம் கொண்டு வராங்க. அக்னிபத் ஸ்கீமுக்கான மெயினா எது கொண்டு வராங்கன்னா, மிலிட்டரி ஆஃபீசர்ஸ்க்கு வந்து பென்ஷன் குடுக்க வேணாம். 4 வருஷம் சர்வீஸ்ல அவங்கள வேலைய விட்டு எடுத்துறலாம். அதுக்கப்புறம் பென்ஷன் குடுக்க வேண்டியதில்ல. பென்ஷன் இல்ல அப்டின்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய வருமானம் வந்து கிடைக்கும். திரும்ப கிடைக்கும். அதாவது பெரிய காசு வந்து வெளிய போகாது. இந்த மாரி நெறைய காரணத்துக்காக பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட்ஜெட் அப்படிங்கிறது டைப் ஆஃப் மனி பில். பட்ஜெட் அப்படிங்கிறது லோக்சபால இனிஷியேட் பண்ண ஒரு படம். கன்வென்ஷன் பாரம்பரியமா கண்டிப்பா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட்ட பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா பாரம்பரியமா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருடம் பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்றாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது பட்ஜெட் செஷன்ல முதல்ல தாக்கல் பண்ணுவாங்க. எப்படி ஒரு பில்ல நெறையா டிபேட் பண்ணுவாங்களோ, அதே மாரி பட்ஜெட்ட ஃபுல்லா டிபேட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா சில கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. என்னெல்லாம் கமிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். கமிட்டீஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்ல திருத்தம்லாம் பண்ணிட்டு வோட் எடுப்பாங்க. வோட்ல பாஸ் ஆன பின்னாடி அந்த பில்ல வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும். நடுவுலயே வந்து எந்தெந்த டிபார்ட்மென்ட்க்கு எவ்வளோ காசு அது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணிருவாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல பட்ஜெட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் எடுத்து எந்த பேஜ்ல படிச்சாலும் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. பட்ஜெட்டுக்கு பதிலா என்ன இருக்கும் அப்படின்னா, ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தான் இருக்கும். ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர்ஸ் டு த பட்ஜெட் அஸ் ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 112ல இந்த பட்ஜெட்ட பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்ன்மெண்ட். பட்ஜெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து, இந்த வருஷம் கவர்ன்மென்ட்க்கு எப்பவுமே ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது 3 இருக்கும். இந்த வருஷத்துக்கான செலவு வரவு. லாஸ்ட் இயர் செஞ்ச செலவு வரவோட கணக்கு. அடுத்த வருஷத்துக்கான செலவு வரவு ஒரு மாடல் பட்ஜெட்டும் பாஸ் பண்ணிருவாங்க. மொத்தம் 3 பட்ஜெட் மாரி பாஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த பட்ஜெட் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற பட்ஜெட். அதுவும் இல்லாம லாஸ்ட் இயர் பட்ஜெட்டும் ரொம்ப முக்கியம். நடந்து முடிஞ்சது. அது இப்ப எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அக்யூரேட்டா தெரியும். இது வந்து ஒரு பிளானிங். இந்த வருஷத்துக்கு உண்டானது பிளானிங். இது வந்து ஒரு ஃபோர்சைட். அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஒரு ஃபோர்சைட். அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆனா 3 பட்ஜெட்டுமே பாஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கவர்ன்மெண்ட். அரசாங்கத்தின் ரசீதுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்கத்தின் வரவு மற்றும் செலவு. சரிங்களா? ரெசிப்ட் அப்படிங்கிறது வரவு. அரசாங்கத்தின் வரவு மற்றும் செலவோட கணக்கு தான் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இருக்கும். ஃபினான்ஷியல் இயர் எப்ப ஆரம்பிக்கும்? ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 30 வரைக்கும் தான் ஃபினான்ஷியல் இயர். இதான் 1 ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட். பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் குளோஸ் பண்ணுவாங்க. பேங்கிங்க பொறுத்தவரைக்கும் 1 வருஷங்கிறது ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 30. நமக்கு 1 வருஷம் அப்படிங்கிறது ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 33 ஆர்டினரியா ஆனுவல் அப்படிங்கிறது. ஆனா ஃபினான்ஷியல் இயர் ஆனுவல் இயர் அப்படிங்கிறது அது. ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் ஃபினான்ஷியல் இயர். அப்புறம் 2 பட்ஜெட் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெனரல் பட்ஜெட் ஒண்ணு, ரயில்வே பட்ஜெட்ன்னு தனித்தனியா. ஏன்னா ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் ஒதுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப ரயில்வே பட்ஜெட், ஜெனரல் பட்ஜெட்ன்னு தனித்தனியா பாஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 2016ல அது 2யும் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 2 பட்ஜெட்டையும் சேர்த்துட்டு 2017ல இருந்து ஒரே பட்ஜெட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்ச்ல தான் வந்து பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிப்ரவரியில பட்ஜெட் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தேவையானது இந்த ஆர்டிகல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற பெயர் தான் இருக்கு. பட்ஜெட் அப்படிங்கிற பெயர் இல்ல. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி நம்மளோட ஆனுவல் பேங்கிங்கோட ஃபினான்ஷியல் இயர் என்ன? ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 30 வரைக்கும். ஜெனரல் பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் 2யும் எப்ப சேர்த்துனாங்க அப்படின்னா, 2016ல மெர்ஜ் பண்ணாங்க. 2016ல 2யும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வே பட்ஜெட் தனியா, ஜெனரல் பட்ஜெட் தனியா வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா 1947ல வந்து இண்டிபெண்டன்ட் ஆனோனே ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க. இன்டரிம் கவர்ன்மெண்ட் இடைக்கால ஆட்சி இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு தலைமையில இடைக்கால ஆட்சி இருந்துச்சு. அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இன்டரிம் கவர்ன்மெண்ட் இருக்கும்போது கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சட்டம் புத்தகத்தை எழுதிட்டு இருந்தாங்க. எப்ப சட்ட புத்தகம் அமலுக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26 அமலுக்கு வந்துச்சு. எப்ப எழுதி முடிச்சாங்க இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி? நவம்பர் 26, 1949ல எழுதி முடிச்சாங்க. 1950 அமலுக்கு வந்துச்சு. அப்ப இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? 1947ல இருந்து 1950 வரைக்கும் கேப். இந்த கேப்லாம் இன்டரிம் கவர்ன்மெண்ட் ஜவஹர்லால் நேரு தலைமையில நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க பாஸ் பண்ண பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட். அதுக்கப்புறம் ஜெனரல் எலக்ஷன் 1951, 52ல நடந்து ஃபர்ஸ்ட் கவர்ன்மெண்ட் 52ல ஃபார்ம் ஆச்சு. 52ல தான் ஃபர்ஸ்ட் எலக்டட் பாடி வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார் இருந்தாங்க அப்படின்னா, ஆர்.கே. சண்முகம் செட்டி இருந்தாரு.
1947. பட்ஜெட் அப்படிங்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். என்னைக்கு டேட் அப்படின்னா 26/11/1947. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் ரிபப்ளிக் இந்தியா எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் 1951, 52 எலெக்ஷன் 52 வேணாம் 51 வச்சுக்கலாம். 51லேயே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 1951 ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா வந்து பட்ஜெட் வந்து இது பண்ணாங்க, தாக்கல் பண்ணாங்க. அப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னா ஜான் மாதே. இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். லாஸ்ட் பட்ஜெட் வந்து இப்போ February 1, 2021 இதுக்கு 2022லேயும் பட்ஜெட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 2022 பட்ஜெட்டும் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது 2022 பட்ஜெட்லாம் முடிஞ்சு ரொம்ப அப்டேட்டட் வீடியோ தான் அது. ஸோ 2022 பட்ஜெட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நிர்மலா சீதாராமன் தான் போன வருஷம் தொடர்ந்து 4 தடவை அவங்க பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2022லேயும் அவங்க தான் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பட்ஜெட்ல வந்து 2 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். 2 எக்ஸ்பெண்டிச்சர். ஒன்று வந்து சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொன்னேன், பார்லிமெண்ட் கிட்ட ஓட்டுலாம் பண்ண வேணாம், அப்ரூவ்லாம் வாங்க வேணாம். அதே மாதிரி பார்லிமெண்ட் அதை டிஸ்கஸ் வேணா பண்ணிக்கிட்டோம், ஆனால் அப்ரூவ் பண்ணக்கூடாது, ஓட்லாம் பண்ணக்கூடாது. அதான் வந்து சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுக்கு இவங்களுக்குலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா ஒரு பில்லு பாஸ் பண்ணும். இந்த மாதிரி காசு வேணும்னு சொல்லிட்டு பில்லு பாஸ் பண்ணும். அந்த பில்லு அப்ரூவ் ஆகணும். அப்ரூவ் ஆன பின்னாடி பார்லிமெண்டோட பர்மிஷன் மூலியமா காசு எடுத்தீங்க அப்படின்னா அதான் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஒதுக்கப்பட்ட செலவு. சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒதுக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து செலவினம் செய்யப்பட்டது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேடு ஃப்ரம் அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கும் காசு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் வருது. ஆனா பார்லிமெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கின பின்னாடி வருது. ஆனா சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பர்மிஷன் வாங்காமே வரும். இதுல பர்மிஷன் வாங்காம வருது, ஆனா பார்லிமெண்ட்க்கு அது டிஸ்கஸ் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸிங் பவர் இருக்கு, ஓட்டிங் பவர் கிடையாது. சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் நான் ஓட்டபிள். சரிங்களா? நான் ஓட்டபிள் பட் டிஸ்கஸபிள். ஏன்னா இந்த டிஸ்கஸ் ஏன் சிந்தசைஸ் பண்றேன்னா இது கேட்கறாங்க. நிறைய பேர் நான் ஓட்டபிள் நான் டிஸ்கஸபிள் நினைச்சுக்கிறாங்க. அது டிஸ்கஸ் கூட பண்ண முடியாதா? அந்த அளவுக்கு கூட பார்லிமெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னா அப்படி இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு தாராளமா டிஸ்கஸ் பண்ற பவர்லாம் இருக்கு. எதுக்கு இவருக்கு 5 லட்சம் கொடுக்கணும்? பிரசிடென்ட்டுக்கு எதுக்கு 5 லட்சம் கொடுக்கணும்? கொஞ்சம் கம்மி பண்ணலாமே. அவரு தான் எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்றோம். வீடு கொடுத்துட்றோம், கார் கொடுத்துட்றோம், பேசுறது கொடுத்துட்றோம். அந்த 5 லட்ச ரூபாய் எதுக்கு அதிகம்? ஒரு 3 லட்சம் ஆக்கிக்கலாமே அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அதாவது ஹையஸ்ட் ஆஃபீஸர் பிரசிடென்ட், இந்தியாவோட ஹையஸ்ட் ஆஃபீஸர் பிரசிடென்ட் மாசம் 5 லட்சம் தான் வாங்குறாரு. சாதாரணமா ஐடி கம்பெனில வேலை செய்யறவன் பாத்தீங்க அப்படின்னா மாசம் 10 லட்சம் 15 லட்சம் வேலை செய்யறான். ஸோ அவனுக்கு இவருக்கும் ஈக்குவல் இல்லையா? ஸோ இவருக்கு சம்பளத்தை ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஏத்தலாம். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ஓட் பண்ண முடியாது. இந்த மாசம் அவருக்கு 5 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இது பாஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு 5 லட்ச ரூபாய் சம்பளம் போயிடும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து. அப்படி ஓட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு காசு போயிட்டே இருக்கணும். இதான் வந்து சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பட்ஜெட். அங்க வந்து அப்ரூவ் வாங்கிட்டு பண்ணணும். எமுலுமெண்ட்ஸ், அலவன்சஸ் ஆஃப் த பிரசிடென்ட் இதெல்லாம் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர். பிரசிடென்ட் மட்டும் இல்லை, பாருங்க சேலரிஸ் அலவன்ஸ் ஆஃப் சேர்மேனு, டெப்டி சேர்மேனு, டெப்டி ஸ்பீக்கர், ஜட்ஜஸ், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி இவங்க எல்லாத்துக்கும் ஃபண்டு எங்கேருந்து வருது? சம்பளம் எங்கேருந்து வருது? சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் சார்ஜ்டு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து இதான் வந்து சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் மேட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் பட்ஜெட் பத்தி இன்னும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. பட்ஜெட் அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.